அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 1/6/2025 முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடைபெற போகிறது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு 1/6/2025 முதல் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 1/6/2025 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5இல் இருந்த குரு 6க்கு நகர்ந்து விட்டாரே என்று கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய குரு 6இல் சென்று மறைவதால் எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக உத்தியோக ரீதியாகவோ, தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ, குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ இருந்த பகைகள் அனைத்துமே அழிந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3இல் உச்சம் பெற்று இருப்பதால் பரம சௌக்கியம் பெறக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தேவையற்ற மன அழுத்தங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. எப்பொழுதுமே எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காதீங்க. நேர்மறையாக சிந்தித்தால் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வழிபிறக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறாரு. அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால அரசாங்க வேலைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் முயற்சித்தவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை, குறிப்பா சூரியன் மற்றும் புதனுடைய நிலை எடுத்து காட்டுது. பணிச்சுமை அதிகரிக்குங்க. சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. வீடு மனை வாங்கும் போது சொத்துக்களில் உள்ள வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்குங்க. முக்கியஸ்தர்களை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டாம். மனதில் பட்டதை எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாங்க. அஷ்டமாதிபதி சூரியன் 5இல் இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் மனசஞ்சல் ஏற்படுங்க. அதே போல் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதாலும் செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் மாற்றமும் மனதை அரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தேவையான அளவிற்கு இருக்கும். இருந்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. சுப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுங்க. 6இல் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு மூதுரையே உள்ளது. முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டு. திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. எத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதை ஜோதிடம் விவரித்திருக்கு. அதிலிருந்து விடுபடுவதும் கடினம் என்பதை புராதன ஜோதிட நூல்கள் கூறியிருக்கு. கூடுமான வரையில் கடன் வாங்குவதை மகர ராசினியர்களான நேயர்கள் தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. ஏனென்றால்
கடன் என்பது நாகப்பாம்பின் விஷத்தை விட கொடியது என கூறுகிறது ஜோதிடக்கலை. குடும்ப நலன் சம்பந்தமான சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிடும். திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது இருக்கீங்க. கடந்த சுமார் 5 வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான 2 வருடங்கள்ல ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான். இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வை தந்தருள்வார் சனி பகவான். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்குது. கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்றிடும் திறனை அளித்தருள்வார். ராகுவுடன் இணைந்துள்ள சனி பகவான் எதிர்பாராத பண பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடுங்க. அத்தகைய தருணங்கள்ல குருவினுடைய பார்வை பலத்தால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த வாரத்துல புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அப்படியே ஈடுபட்டாலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க. நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க. கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க. கட்சி தொண்டர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் கவனம் சிதறக்கூடுங்க. தேவையற்ற எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆகியவை மேலிடம். தினமும் ஒரு 30 நிமிடங்கள் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இல்லாத குறையை சுக்கிரன் ஓரளவு ஈடு செய்கிறார். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.
கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் மகர ராசினியர்கள் சிக்கனமாக செலவு செய்தல் அவசியக்க காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேண்டாமுங்க. அதே போல் இந்த வாரத்துல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும்.